ஹாய், திஸ் இஸ் டாக்டர் சுஜித்ரா. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம லிப்ஸை எப்படி சாஃப்ட் அண்ட் சப்ளாக வச்சுக்கிறது அப்படின்றதுக்காக தான் டிப்ஸ் பார்க்க போகிறோம். சப்போஸ் நீங்கள் லிப் ப்ளஷ் ப்ரொசீஜர் பண்ணியிருந்தாலும் சரி பண்ணாட்டியும் சரி இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் லிப்ஸ் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பிங். தட் இஸ் ஒரு வீக்குக்கு 1 or 2 days நீங்கள் ஜென்டலாக உங்கள் லிப்ஸை ஸ்க்ரப் பண்ணணும். பிகாஸ் நம்ம ஃபேஸில் டெட் ஸ்கின் செல்ஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி லிப்ஸ்லேயும் நமக்கு டெட் ஸ்கின் செல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த டெட் ஸ்கின் செல்ஸை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் ஸ்க்ரப்பிங் பண்ண சொல்கிறோம். செகண்ட் மாய்ஸ்சரைஸ் யுவர் லிப்ஸ். ஸோ டெய்லி நைட் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு லிப் பாம் இல்லை மாய்ஸ்சரைசிங் ஏஜென்ட் வச்சு லிப்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு தென் நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் லிப்ஸ் ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்கும். அண்ட் தேர்ட் ட்ரிங்க் பிளென்டி ஆஃப் வாட்டர். வாட்டர் நம்ம பாடியை ரொம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். ஸோ அந்த ஹைட்ரேஷன் நம்மளுடைய ஃபேஸ் அஸ் வெல் அஸ் லிப்ஸ்லையுமே தெரியும். ஸோ நீங்கள் வாட்டர் நிறையாவே எடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி உதட்டை லிக் பண்ணுற ஹேபிட் இருந்தாலும் நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணணும். பிகாஸ் சலைவாவும் பார்த்தீங்கன்னா உங்களோட லிப்ஸை ரொம்பவே ட்ரை பண்ணும். அதனாலே சலைவரி லிக்கிங் ஹேபிட்டும் நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். ஏதாவது ஹார்ஷான கெமிக்கல்ஸ் அண்ட் அசிடேட்டட் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரியான விஷயம் நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதையும் நீங்கள் ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஒன்று இருக்குது, என்னென்னா ஸ்மோக்கிங் ஹேபிட். ஸோ ஸ்மோக்கிங் ஹேபிட் நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒன்று அதை கம்ப்ளீட்டாக குவிட் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு, இல்லைனா கம்மி பண்ணிடணும். ஏன்னா ஸ்மோக் பண்ணிகிட்டே இருக்கனால நீங்கள் லிப் ப்ளஷ் ப்ரொசீஜர் பண்ணியிருந்தாலுமே சரி, ஸோ அந்த கலருமே உங்களுக்கு ஃபேட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா லிப்ஸும் ரொம்ப ட்ரைனஸ் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்கும்.